கொலைக்கு முக்கிய நபராக கருதப்படும் அருள் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் தனது செல்போனில் இருந்து ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் உள்ள பிரபல ரவுடி நாகேந்திரன் என்பவரின் மகனும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகியும் வழக்கறிஞருமான அஸ்வத்தாமனிடம் அடிக்கடி பேசி வந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து உடனடியாக அஸ்வத்தாமனுக்கு சம்மன் கொடுத்த போலீசார் நேற்று இரவு முதல் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இன்று காலையில் வழக்கறிஞர் அஸ்வத்தாமனை போலீசார் கைது செய்துள்ளனர். அஸ்வத்தாமனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு சோழவரம் பகுதியில் நிலம் தொடர்பான தகராறில் பணம் கேட்டு தொழிலதிபரை மிரட்டிய சம்பவத்தில் அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இடையே நேரடி பகை ஏற்பட்டுள்ளது. அந்த சம்பவத்தில் அஸ்வத்தாமன் தொழிலதிபரிடம் துப்பாக்கியை காட்டி அவரோடு சேர்த்து ஆம்ஸ்ட்ராங்கையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது.